என்ன தேவைப்படுகிறே இன்றைக்கு இயேசுவார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை, ஜெப விண்ணப்பங்களை, வேத வசனங்களை, வார்த்தைகளை, சத்தியங்கள், விளக்கங்களை கேட்ப வந்திருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தியே தீரும். ஏன்னா நீங்கள் கேட்கிறது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன சத்தம். ஒருவேளை ஒரு கள தீர்க்கதரிசியாக இருக்குமோ, நல்ல தீர்க்கதரிசியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேணாம். வசனம் உங்களுக்குள்ள வருதான்னு பாருங்க. நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வசனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். வசனத்தில் இல்லாமல் இருந்தால் அதை தூக்கி ஒதுக்கி வச்சு கவனமாக கவனிங்க, ஒதுக்கி தள்ளாதீங்க. ஆமீன். ஏற்ற காலத்தில் வருகிற வார்த்தை ஒரு மனுஷனை எவ்வளோச்சின்னு மனுஷோட ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மனுஷன் பார்க்க நீதிமொழிகள் 15:23 மனுஷனுக்கு வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கவனிச்சுக்கொள்ளணும். சில வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதனால் அதையும் இருக்கக்கூடாது. சில உடைக்காரங்க, தெய்வ பிள்ளைகள் சில வார்த்தைகள் சொல்லும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். ஆமீன். குற்றப்படுத்துகிறா இருந்தாலும், குறைப்படுத்துகிறா இருந்தாலும், கோல் சொல்கிறா இருந்தாலும், இல்லை என்னைக்கிலேயே நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அந்த வார்த்தை தள்ளக்கூடாது. அப்படியே வச்சுக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்குரிய ஊழியத்தில் ஒரு மேன்மையான காரியம் என்னென்னா, நான் யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், யாருடைய வார்த்தையை புறக்கணிக்கவும் மாட்டேன். ஆமீன். எல்லாவற்றையும் வச்சுக்குவேன். இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படிங்க நினைக்கலாம். இது ஒரு நல்ல பழக்கம் நான் சொல்லலை, வசனத்துக்கு சத்தியம் சொல்லுது. பரலோகராஜ்யம் என்பது வீசி எரிகிற வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படி ஏசியான்னு சொன்னாரு கவனி. ஆமீன். இதான் வேதத்தின் வெளிச்சம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும். என்ன வருஷம் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நான் ஏசு சொன்ன வார்த்தை தான் சொன்னேன். பரலோகராஜ்யம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், ஒன்றையும் சும்மா விடாது. வா 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 நீ ஏற்றுக்கிட்டு வைக்கணும். கடைசியில் அறுவடை நேரம், அப்போ தெரிந்து கொள்ளப்படுகிற நேரம், எல்லாத்தையும் சரிச்சு எடுத்து நல்ல மீனையெல்லாம் கூட இல்லை. இது வசனம்னு சொல்கிறேன். நல்லதையெல்லாம் கூட்டையில் சேர்த்து கொள்வாங்க, களஞ்சியத்தில் சேர்க்கறதுக்கு. மோசமானதெல்லாம் அதே உலகத்துல வீசி எறிவாங்க, கடலுக்குள்ளே எறிவாங்க. பார்த்துருக்கீங்களா? மீன் பிடிக்கிற அதே போல தான். எல்லாவற்றையும் நம்ம எடுக்கணும், ஒன்றே விடக்கூடாது. வரும்போது பாப்பா பாப்பா, ஏ தங்கம் வா வா, நீயே தங்கம் தான், நீயே தங்கம் தான், நீ வள்ளி தான், நீயே வள்ளி தான், வா. வெண்கலம் நீ தான், எல்லாம் வெண்கலம் தான். அப்படி எல்லாம் எடுப்போம். ஆனால் உரசி பார்ப்போம், எது தங்கம், எது வெள்ளி, எது வெண்கலம், எது இரும்பு, எது பித்தளை, உரசி பார்த்தா தான் தெரியும். ஆமாம். எல்லாத்துக்கும் எல்லாம் மினுமினுப்பாயிருக்கு. இப்போ தங்கமும் வெள்ளி மாதிரி ஆயிடுச்சு, வெள்ளியும் தங்கமும் ஆக்கிடுறாங்க. அப்படியெல்லாம் நடக்குது. இப்போ எச்சரிக்கையாக இருங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, தங்கத்தை கூட துருக்கெடுக்குதுன்னு பைபிள் சொல்லிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில் தங்கத்தை கூட துரு எடுத்துருச்சியா, வெள்ளியை கூட துரு எடுத்துருச்சியா, நான் அனுபவம்யா, நானே சாட்சியா. ஒரு பேங்கில் அனுபவிச்ச பொருளை கூட திரும்ப கொடுத்துட்டாரு. இந்த தங்கத்தை வெளியே கட்டாதீங்க. நீ ஒரு இடத்துல நான் கொலுசு வியாபாரம் செஞ்சுவேன், வியாபாரம் பண்ணுவேன். அப்போ நான் வியாபாரம் செஞ்ச காலகட்டத்தில் ஒரு வெள்ளி கொலுசு மறைஞ்சி எங்கேயே கிடந்துச்சு. ஒரு 15 வருஷம் கழிச்சு
அதுக்கு பேக்கை நான் நோண்டி பார்க்குறேன். அந்த பேக்கோட ஒரு சின்ன கொலுசுடைய கிடக்கு. அதில் துரு பிடிச்சிருக்கியா? நான் வித்த வியாபாரத்தில் இப்படியெல்லாம் நான் அனுபவப்பட்டவன். ஏன்னா பைபிளில் உள்ள வசனம் எனக்கு நிறைவாக கற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறேன். ஆமீன். நல்லதுன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் நல்லது சொல்றது எல்லாம் தீய கொண்டு வரும். அதே மாதிரி நல்லவங்கன்னு சொல்லி வாழ்த்துறவங்கெல்லாம் கூட இருப்பான்னு நினைக்கவும் முடியாது. உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் காரியம் முந்துட்டு போனாங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன். அதை எல்லாவற்றையும் நான் மகிழ்ச்சியோட இருப்பேன். இன்னைக்கும் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறவங்களும் இருக்காங்க. வந்த அன்னைக்கே வந்த 3ஆம் நாள் நான் கூட நிற்க மாட்டேன். நான் ஓடி போகிறேன். நான் சொல்லுவேன், ஓடி போக மாட்டேன், நீ நிற்பா. இல்லை, நான் ஓடி போவேன். எல்லாரும் பிசாசை என்ன சொல்லுவாங்க, பிசாசை ஓடி போவாங்க. நான் சொல்கிறேன் என்ன, யாரும் சொல்லுவேன், நீ ஓடாத, இது அதுக்கு வெறுப்பு ஏறும். நீ ஓடாதேன்னு சொல்லி நீ கூட இருந்தால் எனக்கு கதை. ஆமீன். என்ன சொல்கிறீங்க? இந்த பாஸ்டர் வித்தியாசமாக சொல்கிறாரு. பிசாசு இருந்து எப்போ என்ன குத்திக்கிட்டே இருப்பான். அப்போதான் நான் உயர மாட்டேன். நான் சொல்லலை, அப்பவும் பைபிளில் பவுல் சொன்னார். ஆமீன். நான் எத்தனையோ முறை விடப்பம் பண்ணேன். இந்த குட்டில பிசாசு, இந்த வியாதி என்ன விட்டு தீங்கினே. அப்போ ஆண்டவர் 11 கொடுக்குறாரு. என்ன நீ கொடுக்குறாரு? அரா மனுஷா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தை என்பனம் பூரணமாக. நான் சொன்ன வார்த்தையோட சத்தியம் கிரி செய்தா இல்லையா? இதான் தீர்க்கதரிசனம். அப்போ பிசாசை பார்த்து போப்பான்னா அவன் சொல்ல போக மாட்டேன் நீ அப்படி நீ இருப்பா. எனக்கு பிசாசு உலகத்தில் இல்லாமல் இருந்தா இயேசுக்கு எங்க மேன்மை? இருள் உலகத்தில் இல்லாமல் இருந்தா ஒடுக்கி அதிகா மகிமை. துக்கம் இல்லாமல் இருந்தா சந்தோஷத்துக்கு அதிகா மகிமை. கடன் இல்லாமல் இருந்தா, தரித்திரம் இல்லாமல் இருந்தா வசதி படைச்சோன்னு என்னையா மேன்மை? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேன்மை என்ன பார்க்குறீங்க? அப்போ நமக்கு இதெல்லாம் வந்தால் தான் மேன்மை காண முடியும். நான் கஷ்டப்படாம கஷ்டப்பட ஒன்றை நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? இதெல்லாம் கஷ்டம் இல்லை, உணவுதான் அப்படின்னு நினைப்போம். நின்று பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபேனு காற்றுல ஏசிக்குள்ள 2 நாள் உட்காந்து பாரு, நீ கோசி ஆயிடுவா. அங்கே பாருங்க, ஜாலியாக அந்த வெயிலில் வெட்ட நின்றுக்கிட்டு எவ்வளவு கல்லையும் தட்டி கொட்டி கொத்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பான் இங்கே இருக்கிறவன். ஆனால் அந்த வெயிலில் போய் நின்று பாரு, ஒரு 1 மணி நேரம் தலையில் கை வச்சு என்ன கொஞ்சம் ஓட்டுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் மகிழ்ச்சி தான் முக்கியம் அங்க வைக்குது. அவனும் சிரிச்சுக்கிட்டு தான் பண்ணி செய்யலாம், இவனும் சிரிச்சுக்கிட்டு தான் பண்ணி செய்யலாம். சிலவன் சொல்லுவான், ஆமாம் சேரில் உட்காந்துக்கிட்டு எழுப்பி போகிறதுக்கு இவ்வளோ சம்பளம் படிச்சிருக்கான் பாரு. நீ ஒன்று வேண்டாம், நான் உனக்கு ஒரு சேரை போட்டு ஏசியும் போட்டு வேலை போட்டு தாரேன். ஒரு காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணி நேரம் இருந்து எழுப்பிப்போம். ஆமாம், அப்போ தெரியும். அப்போ உலகத்தில் எல்லாமே கஷ்டமானது தான். கஷ்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக நினைக்கும் போது, அதாவது மகிழ்ச்சியை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக தெரியுது. அது ஒரு ஈஸியாக போ. அதுதான் இந்த பைபிள் சொல்லுது. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். கடைசியாக அந்த 18ஆம் வருஷம் நமக்கு அதே சொல்லி கொடுத்தது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு கறி கூறுவேன். எந்த நிலையில நான் இருந்தாலும், வெயில இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு இருப்பேன்.
ஏசியில் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. நான் சூடாக இருக்கு, சூடாக இருந்தாலும் இங்கு வைக்கிறவங்கள இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். நல்ல சூட்டை தந்தீரான்ட்டு வர சூட்டில் தாக்கக்கூடிய கிருபை கேளுங்க, அதான் மகிழ்ச்சி. கிருபை ஆண்டவரே அழகான வேலையை தந்தீரே நன்றியப்பா. நல்ல கணவனை குடிகார கணவனை தந்தீரே நன்றியப்பா. நல்ல குடிக்கிற பிள்ளையை தந்தீரே நன்றியப்பா. நல்ல சொன்னா கேட்காத பிள்ளைய தந்தீரே நன்றியப்பா. என்ன டெய்லி 4 வாட்டி குடிச்சிட்டு வந்து அடிக்கிற நல்ல குடிகார கணவனை தந்தீரே நன்றியப்பா. அந்த பக்கம் நமக்கு வேணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா காலத்தில் எங்கள் சகோதரங்க எங்கள் பக்கத்தில் சகோதரிமாருக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னைக்கு ஒரு பொம்பளைங்க போட மாட்டாங்க ஐயா. இன்னைக்கு வந்தாச்சுன்னா உடனே வாடிக்கிட்டு ஓடி இருப்பாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்கள் அண்ணிமாரு, எங்கள் சித்திமாரு, எங்கள் பாட்டிமாரு பட்ட கஷ்டம் எல்லாம் என் கண்ணு முன்னு இன்னும் நிற்குது. இன்னும் வர்ற பிள்ளைகளை தங்க தட்டில் வச்சு அவங்க அந்த பிள்ளைக்கு நாங்கள் எங்கள் நம்ம சகோதர பிள்ளைகளை பார்க்குறாங்க. அவங்க பாட்டுற டிமாண்டை பார்த்தீங்கன்னா புருஷமார்கிட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அம்மா பாரு 5 4 5 10 பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிட்டு ஐயா அப்பா அந்த பிள்ளைகளை பார்க்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு பார்த்து எல்லாம் குச்சி வந்துட்டு வெளியே போய் குடிச்சு குமாலாம் அடிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து எனக்கு பெரிய போய் சித்த போய் அப்போய் அம்மனி எல்லாரையும் படுத்துகிற பாடு இருக்கு. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியோடு குடும்பம் நடத்துகிற வீடெல்லாம் சந்தோஷத்தோடு இருக்கிறது. கைகளை தட்டி இன்னும் யார் இந்த துக்கம் இவன் உடனே அந்த அம்மா சொல்லு பிள்ளைய சொல்லுது இப்போ இவனோட குடும்பம் நடத்த எனக்கும் அவன் வேண்டாப்பா தாங்காதுப்பா. ஆமாம் அன்னைக்கு நான் எல்லாம் ரொம்ப சொல்லுவேன். அன்று பெற்ற தாய்மாரும் பழைய தாய்மார்கிட்ட கேட்குற கண்ணீரோடு நான் இன்னைக்கு பார்ப்பேன். எங்கள் பக்கத்தில் நடந்தது எங்கள் தாய் பட்ட வேதனை. ஆமீன். இல்லை என் பிள்ளைகளுக்கு அது ஒன்றுமே தெரியாது. ஏன் இன்னைக்கு அதே மாதிரி தான் நாங்கள் பிள்ளைய வளர்ந்தோம். இன்றைக்கு சில சகோதரர் அப்படி நடக்கிறாங்க. என் அன்பு சகோதரி நீ நினைக்கிற இப்படி ஒரு கடவுளெல்லாம் வச்சு அது உன்னுடைய தவறு. நான் தப்பா சொல்லணும், சாரி மன்னிக்கணும். வாலிபன் தன் வழியை நான் சுத்தம் பண்ணுவான். தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்துக்கு தன்னை காத்துக்கொள்ளணும். வாலிப வயது நீ ஆண்டோருக்கு போயிட்டு நடந்தேன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையாது. பைபிள் சொல்லுது. என்னை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. நீ பெற்ற பிள்ளைய ஆசீர்வாதம் இல்லைன்னு பெற்ற தாயின் தகப்பன் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்கு தவறே கிடையாது. ஆமீன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே நேரத்தில் நம்ம ஒரு பிள்ளை மேன்மையான இடத்துல இருக்குன்னா பெற்ற தாய் தகப்பனும் கனப்படுத்தணும். பெற்ற தாய் தகப்பனும் நன்மையாக இருக்கு நல்லதாக இருக்கிறதுனால தான் நன்மை செய்ததுனால தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சொல்கிறாரு. நீ வசனத்தை மறந்தால் உன் பிள்ளையை நான் மறப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனுடைய பிள்ளையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா, நான் வசனத்தை விட்டு ஒன்றுங்களை யாரையும் மாறி வளர்க்கலை. நீங்கள் ஒருவர் நினச்சிருக்கலாம் நான் என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அதுவே தப்பு. அந்த வார்த்தை கேட்குறது தப்பு. வசனத்தை ரகசியத்தை பார்த்தா ஜபிக்கும் போது ஜபிக்காமல் இருந்தால் பாவம், துதிக்கும் போது துதிக்காமல் இருந்தால் பாவம், வேதத்தை மறந்தால் பாவம். உன் பிள்ளைய நான் மறப்பேனே என்று டைரக்டாகவே சொல்லிட்டாரு. நம்ம என்ன செய்வோம்? பைபிள் படிக்கிறது பார்ப்போம். பாவைன்னு நான் சொல்ல பைபிள் சொல்லு. கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்துக்குள்ள வாழணும், பிள்ளைகளை நடத்தணும். ஆமீன். மனுஷன் நடத்தணும். நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது.
ஆண்டவர் கண்ணு இருக்கா, பல்லு இருக்கா, மூக்கு இருக்கா, அது அப்பவே நம்ம தப்பு பண்ணியாச்சு. ஏன் வாசல தப்பு மிஞ்சிடும். வருத்தம் வரும்போது, சஞ்சலம் வரும்போது, அப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் மனுஷன்னு சொன்ன வார்த்தையே மீறணும். ரெண்டாவது, கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, ஆண்டவனுக்கு இதெல்லாம் இருந்தால் இதை செய்வானா? இந்த ஒரு வார்த்தையை பெரிய பாவம். நீ வருஷத்தை மறந்தாச்சு. அப்போவே கத்த பிள்ளைய மறக்கிறது. நான் வருஷத்தை சொல்றேங்க, நான் கையிலட்டு போட்டோ காமெடியோ கடியடியோ அல்ல. நான் வேத வருஷத்து சத்தியத்தையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமீன். ஒன்று கர்த்தருடைய சாயலின்படி படிச்சதாக்க மனுஷன் பைபிள் சொல்லுதா இல்லையா? அந்த மனுஷன் பார்த்து கேட்கிறான் ஆண்டவர் பார்த்து. ஆண்டவர் கண், அவருக்கு கண்ணு இருந்ததுனால உனக்கு கண்ணு இருக்கு. அவருக்கு பல்லு இருக்கிறனால உனக்கு பல்லு இருக்கு. உனக்கு கை இல்லைன்னா அவருக்கு கை இல்லையா இருக்கும். உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறது. இருந்து நீ ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை கேட்டேன்னா என்ன தேவைப்படுகிறேன்? நல்லா கவனிக்கணும். நீங்க நம்ம சொல்ற வார்த்தை கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது நான் மனுஷோட அதை ஏற்றுக்கொள்ளணும். யோபுங்கிற பக்தி அதுதான் சொன்னாங்க. கஷ்டப்பட்டு இருக்கும்போ, நிதிக்கப்பட்டு போட்டு இருக்கும்போ, அவமானப்பட்டு போட்டு தன்னுடைய சொந்த மனைவி அவமானப்படுத்துகிறா. ஏய் யோபு, ஏன்டா நீ இன்னும் உத்தமமா இருக்கா? மனக்கு கடவுளை பார்த்து இன்னும் என்ன நீர் உத்தமா இருக்கிறீரும்? ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை தூசி திட்டு உயிரை விடாம நானாவது எங்கேயோ ஓடி தொலைட்டி அவங்க கூடயாவது சொல்லாம சொல்றா. என்ன பார்த்து அப்படியெல்லாம் இங்க வேதத்தை சொல்லியிருக்கான்னு கேள்வி கேட்காதீங்க. அந்த வார்த்தையோட அர்த்தம் தான். ஏன்னா கணவன் இங்க உயிரோடு இருக்கும்போது இன்னொரு மனைவி கதை விவாகம் பண்ணக்கூடாது. நிற்பந்தான். இவன் யோபு நீ சாவு, நான் எவனையா கைப்பிடிக்கிறேன்னாக்கா அந்த அம்மா சொல்லு. என்ன பார்க்குறீங்க? ஓ இப்படி இருக்கோ பாஸ்டர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதில் நாங்கள் இந்த பாஸ்டருக்கு இப்படி பேசியாருன்னு கேட்டு குத்தி பிரசையாரு. இதெல்லாம் வசனமா நம்ம செய்யறது எல்லாமே தவறு. நம்ம இதெல்லாம் சரியா? ஆண்டவனுக்கு கண்ணு இருக்கா, பல்லு இருக்கா, முடி இருக்கா, மூளை இருக்கா, எல்லாம் இருக்கிறதால உனக்கு எதெல்லாம் இருக்கோ எல்லாம் அவருக்கு இருக்கு. உனக்கு எதெல்லாம் இல்லையா அது அவருக்கு இல்லை. அப்படி அப்போ நான் சொல்லல, பைபிள் சொல்லு. அப்போ நீ மீறி இருந்தா நான் உங்களுக்கு ஒர்க்கா கூட ரிப்பீட் இம்போசிஷன் சொல்லி கொடுக்குறேன். இனிமே இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எந்த சொல்ல இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும். நான் சொல்றேன் இந்த பைபிள் அவன் என்ன தேவைப்படுகிறேன் காமெடியே பேசுறதுன்னு பார்க்குறீங்களா? இது காமெடி இல்லை மக்களே, இது உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் இதை தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் ஈவு இருக்கா? இவர் ஆறுதல் படுத்துவார்னு இங்க வந்தா கண்டிப்பா ஆறுதல். கஷ்டப்படுற ஜனங்களுக்கு சுவிசேஷம் ஆறுதல் தான் கொடுக்கும். காயப்படுத்துற ஜனங்களுக்கு ஆறுதல் தான் கொடுக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆறுதல் படுத்துறதுக்கு தான் வசனம். ஆறுதல் படுத்துறேன்னா உன் காயை சீல்பிதுக்கப்படணும். அதுதான் சபை. நீ படிச்சு முன்னுக்கு வரணும்னா உனக்கு கொஸ்டின் கேட்கப்படும். படிச்சு கொடுப்பாங்க. படிக்கும் போது சில சிக்ஷைகளையும் கொடுப்பாங்க. ஆமீன். படிக்கிற கொடுக்குற ஆசிரியர் கையில் பெரிய கோல் வச்சிருப்பார். இப்போ அதெல்லாம் வச்சிருந்தா அந்த ஸ்கூலில் பேரண்ட்ஸை சேர்க்க மாட்டாங்க. என் பிள்ளை நீ அறிக்கை யாருன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, அப்போ அந்த விஷயம் இப்படி அடிச்சிட்டாங்க, எதுக்கு மக்களாக அடிச்சாங்கன்னு கேட்பான். என் வீட்டுக்கு அம்மா ஒரு நுறுக்கி எடுத்துதே இல்லையே அப்படின்பாங்க. எங்க டீச்சரை அவ்வாயின்னு கூட சொல்ல
அனுமதிக்க மாட்டாங்க என்னை வீட்டுக்காரம்மா. நானாவது சிறப்பு அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு கூட கேட்டுருவேன். ஆனால் அவள் அப்படி என்னுடைய மனைவி அப்படி பேச மாட்டான். அவளும் ஒரு ஆசிரியராக படிச்சுதுவா. ஒன்றும் வேண்டாம நீங்கள் ஆங்கில வார்த்தையை நீங்கள் படித்து கொடுத்து பாருங்க, உங்கள் பிள்ளைக்கு 2 கையங்காலம் இல்லாமல் பண்ணிடுவீங்க. பழமொழி சொல்லுவாங்க, குளிப்பிச்சு கொச்சி இல்லாஞ்சி போயின்னு சொன்ன மாதிரி அதை குளிச்ச ஊற்றி கரைச்ச குழந்தைய ரூபமே மாறி போச்சாங்க அப்படின்னு சொல்கிற பழமொழி. அது குளிப்பாட்டி தண்ணி அவ்வளவுக்கு அதிகமாக ஊற்றி குழந்தைய ரூபமே மாற்றி எடுப்பாங்க. இல்லாமல் போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிடுவாங்க. அந்த அளவு நீங்கள் அடி குடிப்பீங்க. என்ன உலகாதவோ சொல்லி கொடுத்து அடித்து குழந்தை இருக்கும். இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு பேச போய் ஆசிரியரை கூட ஈஸியாக கை நீட்டுறாங்க. அதே போல் இந்த தெய்வத்தை பார்த்து கை நீட்டுறாங்க. கண்ணு இருக்கா, பல்லு இருக்கா, மூக்கு இருக்கா? எவ்வளோ வேதனையான காரியம். சிரிப்பதற்கு இல்லை, சிந்திப்பதற்கு. பெற்ற தகப்பனை பார்த்து, தாயை பார்த்து பிள்ளைகளுக்கு இருக்கலாம். யாப்பா என்ன பெற்றீங்கிறது எவ்வளோ வேதனையான காரியம். அதே மாதிரி திருமணம் நடத்தி வச்சா பிள்ளை திருமணம் நல்லா வாழட்டு நீ தாய் தகப்பு திருமணத்தை பார்த்து வச்சா பிள்ளை கேட்குது, ஏமா இந்த பையனுக்கு கட்டி வச்சா அப்படின்னு கேட்குது. எப்பா நீ வாலிப வயதை ஒழுங்காக நடந்ததுன்னா நல்ல புருஷன் கற்றோரை கொடுத்துருப்பாரு. நான் சொல்லல, பைபிள் சொல்றது. வாலிபன் தன் வழியை காத்துக்கொள்ளு, அப்போ நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும். யாரும் பார்க்க வேண்டாம், கர்த்தர் கொடுப்பா நல்ல துணை. அம்மா அப்பனை பார்த்து கேள்வி கேட்காது. ஆமீன் ஆமீன் சத்தமாக சொல்லுங்க மக்களே. அப்போ இந்த வார்த்தை நான் சும்மா கைரண்டு போட்டு சொல்லல. இந்த ஆமீன் அபக்கூக்கு தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 17-18 சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் கதையாகவும் பிரசங்காகவும் சாட்சியாகவும் தீர்க்க தரிசன வார்த்தை போல சொல்லி கொண்டு இருக்கிறேங்க. மகிழ்ச்சியோட கேட்டுக்கோங்க. ஒருக்கா கூட அந்த வாசித்து ஜபிக்க போகிறேன். அபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒரே மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகளுக்கு முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து தேவனுக்குள் கறி கூறுவேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சொன்னேன், எது இல்லாமல் போனாலும் நல்ல சந்தோஷத்தோட போதுமாண்டு வர இந்த நன்மை கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாகும், 5 2 மீன் இதெல்லாம் கொண்டு உண்மையா போதுங்கிற மனசோடு மகிழ்ந்து கடிகூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கடிகூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சத்தை நன்று குழம்பாத, கொண்டு ஒரு கொண்டாடு. பக்தம் பாடுறான்னா தெய்வ கிருமையா. பாடி நம்ம அழுதுகிட்டே பாடுறோம். மகிழ்ந்து கழிவுறு மகனே பயம் வேண்டாம், சந்தோஷமா பாடு, பாடி கொண்டாடு. எந்த நிலையில இருந்தால் வெற்றி உனக்கே என்று சொல்லி நான் ஜபிப்போமா? ஜபிக்க போகிறோம். கண்ணம் போடுங்க, ஜபி. என் அன்பு பல தோப்பனே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் எங்களை மறக்காத கற்று, பாவத்தில் சாபத்தில் பரியாசத்தில் நிந்தையில் அவமான தூசணத்தில் சிலுவையில் தொக்கிட்டு இருந்தாலும் பாவியாக கள்ளனை பரவராஜ்யத்துக்கு கொண்டு சென்ற பரலகத்தாகப்பறேன். எங்கள் பிள்ளைகள் நிந்தனையிலும் அவமானங்களும் தூசணைகளும்
சிலுவை தொங்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்த அந்த பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை இதோ கடனென்று நியாயத்திற்கப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்தை தருகிறோங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அடுத்ததுல வார்த்தையில வசனிப்புகள குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. எல்லா குற்றங்களையும் மன்னித்து உம்முடைய கிருபையினால் தாங்கி நடத்தும்படிக்கு எனக்கு செய்வீராக. திருமணம் நடக்கவில்லை, என் பிள்ளைகள் குடிச்சு வெறிச்சு நடக்கிறார்கள், எங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 1 பிள்ளை திருமணம் நடக்கவே இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா என்று கண்ணில் ஒடிக்கிற தாய் தகப்பமார்கள் குடும்பத்தில் திருமண தடை மாறட்டும். ஆண்டவர் திருமணத்துக்கெல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்துக்கும்படி வழிகள் திறக்கட்டும். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்கு கண்ணீர் துணைக்கும்படி ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளை. ஆண்டவரே, இந்த கடன் பாரம் தரித்திரத்தின் விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கடன் பாரம் தரித்திர விடுதலை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த காலில் இருக்கிற இந்த புண், இந்த சரீரத்திற்கு இந்த வியாதி என்னை விட்டு என் தேவன் எடுத்து போட மாட்டாரா என்று நான் சுதந்திரமாய் தேவனை மகிமைப்படுத்துவனே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளை, ரட்சணிய தகப்பனே, அந்த வியாதியை எடுத்து போடு தகப்பனே என்று சொல்ல பரலோக தகப்பனே மகிமையான வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொற்று சுகம் கொடுக்கும்படி நிந்தனைகள், அவமானங்கள், தூஷணங்களை அகற்றி போட்டு ஆண்டவரே தலை குனிந்து நிற்கிற நல்மணிகள் தலை நிமிரும்படிக்கு கிரியை செய்து வெளிப்படுத்துவீராக. களஞ்சியங்களில் சேர்த்து கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை நீர் உறுதிப்படுத்தி மேன்மை இயேசுவின் நாமத்தில் இவர்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரியாச கவுதல்கள் மத்தியிலே இவர்களை பார்த்து சிரித்து கொண்ட ஜனங்களுக்கு மத்தியில் தன்னை நிமிர செய்து மகிமையை வெளிப்படுத்த இறக்கச்சு இயேசு நாமத்தில் உடைய பொன் பாதத்தில் என் விசுவாச பிள்ளைகளை இந்த டிவி சேனல் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இறக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றைய இறக்கம் செய்யும்படி கப்பல் இறக்கச்சு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்கப்பட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, அற்புதத்தை காணுங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு மென்மை கட்டளையிடுவாராக. ஆமென்.